வரலட்சுமி விரதத்துல அனைவரும் செய்யக்கூடிய தவற நீங்க செய்யாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அது என்ன தவறு அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு கலசம் எப்படி அமைக்கணும், கலசத்துல என்னென்னலாம் சேர்க்கணும், என்னென்னலாம் சேர்க்க கூடாது அப்படின்றதையும், அரிசி கலசம் எப்படி வைக்கணும், நீர் கலசம் எப்படி வைக்கணும்ன்றதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு கலசமானது அம்பாலே நம்ம வாங்கிக்கிறோம். அந்த அம்பாலே நம்ம வீட்டுக்கு எழுந்தருள பண்றதுதான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அம்பாலே வராங்கன்றது ஐதீகம். அதனால அவங்க வந்து அமரக்கூடிய அந்த இடத்த நம்ம சுத்தி பண்ணிக்கணும். ஒரு சுத்தமான இடத்துல ஒரு சொம்பு எடுத்துக்குங்க. அந்த சொம்புல உங்களுக்கு நூல் சுத்த தெரிஞ்சது அப்படின்னா நூல் சுத்துங்க. நூல் சுத்த தெரியலனா பரவாயில்ல. அந்த குடத்தோடையோ சொம்போட கழுத்துல 3 சுத்து நூலை சுத்தி அதை அவுத்து விட்டுருங்க. அது போதும். வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் ஆசனம் என்று சொல்லக்கூடிய மணப்பலகை எடுத்து வச்சுக்கணும். கட்டாயமா மணப்பலகை மேல்தான் நீங்க சொம்போ குடமோ எதா இருந்தாலும் வைக்கணும். நான் காட்டுற மாதிரி தட்டு வச்சு உங்களால பூஜை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல எங்க குடம்